அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் மக்கள் திலகத்தினுடைய 133வது திரைப்படம் 1977 வெளிவந்தது. கே. சங்கர் இயக்கத்தில் இன்று போல் என்றும் வாழ்க. இந்த படத்திற்கு இசையமைப்பு மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இதிலே முதல் பாடலாக ஒரு அருமையான கொள்கை பாடல் மக்கள் திலகத்திற்காக இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியது. என்ன பாடல்? இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமான பாடல். இந்த பாடல் காட்சி பிரமாதமா இருக்கும். பார்த்து ரசிப்போமா? இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அன்பு கை இது, ஆக்கும் கை இது, அழிக்கும் கை அல்ல. சின்ன கை ஏர் தூக்கும் கை இது, திருடும் கை அல்ல. நேர்மை காக்கும் கை, நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை. இது ஊழல் நீக்கும், தாழ்வை போக்கும் சீர் மிகுந்த கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. வெற்றி கை, பகை வீழ்க்கும் கை. இது தளரும் கை அல்ல. சுத்த கை, புகழ் நாட்டும் கை. இது சுரண்டும் கை அல்ல. ஈகை காட்டும் கை, மக்கள் சேவை ஆற்றும் கை. முள்காட்டை சாய்த்து தோக்கம் போட்டு பேரெடுக்கும் கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. உண்மை கை, கவி தீட்டும் கை. கரை படிந்த கை அல்ல. பெண்கள் தம் குலம் காக்கும் கை. இது கெடுக்கும் கை அல்ல. மானம் காக்கும் கை, அன்னதானம் செய்யும் கை. தம நீதி ஓங்க, பேதம் நீங்க ஆள வந்த கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அடுத்த பாடல் ஒரு அருமையான ஒரு பாடல். வெல்கம் ஹீரோ, ஹாப்பி மேரேஜ். காஷ்மீரில் தேனிலவு, பள்ளி பாடம் சொல்ல கேட்கும் பெண்ணல்லவோ பால் நிலவு. வெல்கம் ஹீரோ,
ஹாப்பி மேரேஜ் காஷ்மீரில் தேனிலவு பள்ளி பாடம் சொல்ல கேட்கும் பெண்ணல்லவோ பால் நிலவு அப்படின்னு சொல்லி வரும். பார்த்து ரசிக்கலாமா? மாரி சேரி ஆப்பிள் கீப்பிள் ஒண்ணுமே புரியலையே. கண்ணகி போல் பெண்மணியை பார்த்து கார்த்திகையில் கையொடுகை சேர்த்து மாலை இட்டு தாலி கட்ட செய்யுங்க. கண்ணகி போல் பெண்மணியை பார்த்து கார்த்திகையில் கையொடுகை சேர்த்து மாலை இட்டு தாலி கட்ட செய்யுங்க. இல்லறமே நல்லறமாய்க்கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழப் போகும் பாவை உண்டா சொல்லுங்க. இல்லறமே நல்லறமாய்க்கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழப் போகும் பாவை உண்டா சொல்லுங்க. நாளை பார்க்கோணும் ஊரை அழைக்கோணும், நாளை பார்க்கோணும் ஊரை அழைக்கோணும். மேளவாத்தியம் ஊர்வலம் போகு, மேளவாத்தியம் ஊர்வலம் போகு. Welcome hero, happy marriage, காஷ்மீரில் தேனிலவு பள்ளி பாடம் சொல்ல கேட்கும் பெண்ணல்லோ பாலிலவு.
பாவி பேபி ஏச்சு கேளு போச்சுடா. கார்குழலை ஆம்பிளை போல் வெட்டி காதுகளில் கைவளையில் கட்டி நேரில் வந்தா ஏதோ போல தோணுங்க. காசு பணம் என்னிடமும் உண்டு, காடு வயல் எத்தனையோ உண்டு, தேவை எல்லாம் தெய்வம் போல பொண்ணுங்க. தும்பை பூ போலே துளசி செடி போலே, தும்பை பூ போலே துளசி செடி போலே, பொண்ணை பாருங்க மாப்பிள்ளை இணங்க. Welcome hero, happy marriage. காஷ்மீரில் தேனிலவு, பள்ளி பாடம் சொல்ல கேட்கும் பெண்ணல்லவோ பாலிலவு. அடுத்த பாடல் நான் காமராசனுடைய வரிகளிலே நம்ம ஒரு ஜோடி பாடல். என்ன பாடல்? இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை, இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை, மனப்புயலுக்கு பிறகு அமுதமழை, அதில் மலர் போல் வளர்வது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அருமையான ஜோடி பாடல், பார்த்து ரசிக்கலாமா? இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை. இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை, மனப்புயலுக்கு பிறகு அமுதமழை, அதில் மலர் போல் வளர்வது என்ன கதை. இதயத்தில் இருந்த இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை. இதயத்தில் இருந்த இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை, மனப்புயலுக்கு பிறகு அமுதமழை, அதில் மலர் போல் வளர்வது காதல் கதை. இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை. மார்கழி பூம்பனி குளிர்கள் கொண்டு மாலை சூடியதே, ஆண்டவன் நீ என வணங்கி நின்று அவள் ஆண்டாளானதனால். மார்கழி பூம்பனி குளிர்கள் கொண்டு மாலை சூடியதே, ஆண்டவன் நீ என வணங்கி நின்று அவள் ஆண்டாளானதனால். காவிரி போல் ஒரு உணர்ச்சி வெள்ளம் உனை கண்டால் பாய்வதென்ன. காவிரி போல் ஒரு உணர்ச்சி வெள்ளம் உனை கண்டால் பாய்வதென்ன. காலடி ஓசையில் பிறக்கும் இன்பம் கானம் பாடுவதால். காலடி ஓசையில் பிறக்கும் இன்பம் கானம் பாடுவதால். இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை, அது ஏதோ ஒரு வகை புதிய கலை, மனப்புயலுக்கு பிறகு அமுதமழை, அதில் மலர் போல் வளர்வது என்ன கதை. என்ன கதை? அது காதல் கதை.
தமிழ் போல் ஏன் சிரித்தாள் பூங்குழலானே நீரினில் ஆட மஞ்சள் தூவியதா நீ தொடும் வேளையில் கொதிப்பும் என்ன எந்த நிழலும் சுடுவதென்ன பெண்மையின் தீபம் கண்களில் வேண்டி திருநாள் தேடுவதால் இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை அது ஏதோ ஒரு வகை புதிய கலை மனப்புயலுக்கு பிறகு அமுதமழை அதில் மலர் போல் வளர்வது என்ன கதை என்ன கதை அது காதல் கதை